முரசொலி தலையங்கம் 13/5/2025. உச்சநீதிமன்றத்தின் நெத்தியடி. PMC திட்டத்தில் கையெழுத்து போடுங்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நெற்றியடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் GS மணி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். நாட்டின் கல்வித் தரத்தை உயர்த்துவதற்காக ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுமைக்கும் 14,000 பள்ளிகளை மேம்படுத்தப் போகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்கள் இணையவில்லை. அவர்கள் ஒன்றிய அரசின் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மறுக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையானது தமிழ் மொழிக்கும் தமிழர் நலனுக்கும் எதிரானது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். இது உண்மைக்கு மாறானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. எனவே தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களையும் இத்திட்டத்தில் கையெழுத்து போட உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டிருந்தார் பாஜக வழக்கறிஞர். இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திவாலா, R. மகாதேவன் அமர்வு முன்னால் விசாரணைக்கு வந்தது. வழக்கு தொடுத்திருப்பவரை யார் என்று நீதிபதிகள் கேட்டார்கள். நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்றும் டெல்லியில் வசிக்கிறேன் என்றும் அவர் சொன்னார். டெல்லியில் தானே வசிக்கிறீர்கள், உங்களுக்கு இந்தி கற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லையே, டெல்லியில் இருந்து இந்தியை தாராளமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீதிபதிகள் அறிவுரை சொன்னார்கள். மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது மிகவும் சிக்கலான விவகாரம் ஆகும். நாட்டு மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நிலைநாட்ட முடியும். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை போன்றவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அதில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியும். எனவே உங்கள் மனுவில் உள்ள கோரிக்கைகளை விசாரணை நடத்த விரும்பவில்லை என்று சொல்லி பாஜக வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளார்கள். தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று மாநிலங்களுக்கு உத்தரவிட முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, தேசிய கல்விக் கொள்கையானது அடிப்படை உரிமைகளை பாதித்தால் அப்போது தலையிடுவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையானது மாநிலத்தின் அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாகவே அமைந்துள்ளது. PMC திட்டத்தில் தமிழ்நாடு சேரவில்லை என்பதற்காக பள்ளிக் கல்வியின் வேறொரு திட்டத்துக்காக வழங்க வேண்டிய 2,000 கோடி பணத்தை நிறுத்தி வைத்தது ஒன்றிய பாஜக அரசு. பள்ளிக் கல்வித்துறைக்கு தரும் நிதியே மும்மொழி திட்டத்தை ஏற்காவிட்டால் தரமாட்டோம் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். PMC திட்டத்தை ஏற்காததால் தமிழ்நாடு 2,000 கோடி ரூபாய் இழக்கிறது என்று சொல்லும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வாங்கிக் கொண்டு இருக்கும் வரியை தர மாட்டோம் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டால்தான் 2,000 கோடி பணம் கிடைக்கும் என்றாலும் 10,000 கோடி பணம் கிடைக்கும் என்றாலும் போட மாட்டோம். 2,000 கோடி பணத்துக்காக இன்று கையெழுத்து போட்டால் 2,000 ஆண்டு பின்னோக்கி இந்த தமிழ் சமுதாயம் போய்விடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்ய மாட்டான் என்று சொன்னார். இந்தியாவில் இப்படி எந்த முதலமைச்சரும் பேசி இருக்க மாட்டார்கள். இப்படி பிளாக் மெயில் செய்யவே இது போன்ற திட்டங்களை பயன்படுத்துகிறது ஒன்றிய அரசு. அவர்களுக்கு இந்தியை திணிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை புகுத்த வேண்டும். அதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை, PMC பள்ளிகள் என்று பல்வேறு வித்தைகளை காட்டுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கையானது தமிழுக்கும் தமிழர்க்கும் விரோதமானது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வது உண்மைக்கு மாறானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று வழக்கு தாக்கல் செய்பவர் சொல்லி இருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சை அந்த வழக்கறிஞர் படிக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையானது சமஸ்கிருதத்தை முக்கிய தூணாக கொண்ட இந்திய அறிவு முறைக்கு வலுவான முக்கியத்துவம் அளிக்கிறது என்று பேசியிருக்கிறார்.
இதை வைத்துத்தான் தமிழருக்கும் எதிரானது தேசிய கல்விக் கொள்கை என்கிறார் முதலமைச்சர் அவர்கள். முதலில் இந்தி, அதன் பிறகு சமஸ்கிருதம், இவைதான் ஆட்சி மொழி ஆகஸ்ட் வேண்டும் என்று சொல்வது RSS அமைப்பின் கொள்கை. அதனைத்தான் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக அமல்படுத்த பார்க்கிறார்கள். அதனால்தான் இது கல்விக் கொள்கையல்ல, காவிக் கொள்கை என்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதனை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நுழைக்க பார்த்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும் உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே,